ரஹீம் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய வெள்ளிக்கிழமை நாள் அனைவருக்கும் ஒரு நல்ல நாளாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக எங்களது ஜைரன் 90 நண்பர்கள் வட்டத்தின் ஆரோக்கிய சைக்கிள் சவாரியும் அதைத் தொடர்ந்து ஒரு வைத்திய ஆலோசனையும் சென்ற வாரம் ஒரு அனர்த்தம் அது காரணமாக நாங்கள் எங்களோட வைத்திய ஆலோசனை வழங்க முடியாமல் போட்டு மனவத்தை தெரிவித்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் நேற்று வந்த ஒரு நோயாளி தான். அது வளமை அந்த டயபெட்டிக் தான் எவ்வளவும் கதைச்சு கொண்டு தான் இருக்கோம். தொடர்ந்து இந்த பிரச்சனைகள் கட்டுப்படுத்துறதுகள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு நம்ம சமூகத்தில். நேற்று ஒரு லேடி 48 வயசு, அவங்களுக்கு கால் பாதம் இரவையில் தூங்கையிலாம் குத்துது, இரவையில் பத்துறது குத்துறதுங்கிற பிரச்சனை. அதோட ஒரு காய்ச்சிட்டு போகிற டைமில் சொன்னாங்க கண் பார்வையும் இப்போ மங்கலாகி லென்ஸுக்கு வந்து லேசர் பண்ணிட்டோம், பின்னுக்கு விழித்திரைக்கு இன்ஜெக்ஷன் போடுபடுதுன்னு சொல்லி. இப்போ இதெல்லாம என்னென்னா நான் ஏன் சொல்கிறேன்டா, இப்போ இது ஒரு சுமார் அந்த சீரியஸ் இல்லாமல் தான் அந்த நோயாளின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு பைபாஸ் செஞ்சுட்டு வந்தேன் சார் சொல்லி சொல்கிறது. பிறகு இப்படி கண்ணுக்கு லேசர் பண்ணினேன், விழித்திரை அந்த பார்வை நரம்புக்கு இன்ஜெக்ஷன் போட்டேன். நான் இது சொல்கிறது அவங்க செல்லக்குள்ள அது கவலையாக சொல்கிற மாதிரி இல்லை, எனக்கு கவலையாக இருக்கு. அவங்க செல்லக்குள்ள எனக்கு இது கடும் சீரியஸான கண்டிஷனுக்கு தானே செல்கிற வேலையெல்லாம் நடக்குது உண்மையா. அதாவது விழித்திரை வந்து அடிபடுதுண்டா லென்ஸு வந்து கலட்டி போட்டு லென்ஸை போடலாம்னு எடுப்புமே, ஒரு புது லென்ஸை வைக்கலாம், வச்சா ஃபுல் கிளியர் ஆகும். அதுக்கு பார்வை நரம்பும் விழித்திரையும் கிளியர் இருந்தால் தான் அந்த பிம்பம் தெரியும் என்னென்னது. அப்போ இவங்களுக்கு சீனி கட்டுப்பாடு இல்லாமல், சீனி வந்து ஆரம்பத்தோடு கட்டுப்படுத்துறாங்க. நம்ம எவ்வளோ கதைச்சாலும் அவங்களுக்கு வருத்தம் ஒன்று வந்து கடும் டேமேஜ் வந்ததும் கூட சீனி அப்படி தான் இருக்கு. இப்போ நம்ம அந்த இன்ஜெக்ஷன் போட்டேன்னு சொல்லிட்டு அவங்களும் சீனி வருது 350 வராங்க. இப்போ நம்ம இன்ஜெக்ஷன் போடுற இடத்துக்கு போயிட்டோம், கண் பார்வை நம்மளோட போப்புதுன்ற ஒரு கவலை வந்து நம்மளோட சீனி குறைஞ்ச மாதிரி காணல. உண்மையாக யோசிங்க. அப்போ நம்ம இப்படி கண்ணுக்குள்ள லென்ஸும் போய் ஆப்ரேஷன் பண்ணின லென்ஸில் வெள்ளை படிஞ்சு அதுக்கு தான் லேசர், முதலாவது லேசர் செய்யறதில்ல வெஸ்ட்டுக்கு. அது லென்ஸை போடுவாங்க, சில டைமில் லென்ஸ்லேயும் திருப்பி வந்தால் 2வது செய்யாமல் லேசர் பண்ணி அந்த வெள்ளையை கொஞ்சம் கரைச்சிட்டா கொஞ்சம் கிளியர் ஆகும். அது டோட்டல் ட்ரீட்மெண்ட் இல்லை, அது உண்மையாக ஒரு டெம்பரரியாக ரிலீஃப். அதே மாதிரி தான் பார்வை நரம்புல விழித்திரையில பார்வை போனால் அதுக்கு இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் சொல்லி அடிக்கிற அது வந்து அது ஒரு கொஞ்சம் கட்டுப்படுத்துதான், வேற ஃபுல்லாக பார்வை வரும்ன்றது இல்லை. அது சில அடிக்கடி அடிப்பாங்க, மந்த்லி 6 டோஸ் எல்லாம் அடிப்பாங்க. அடித்தாலும் அது இவங்க நினைச்சாங்கன்னா நம்ம வைத்தியம் இருக்குன்னு நினைச்சிக்கிட்டு அவங்க அதை கேர்லெஸ் அடிக்காங்க. அப்படிதான் நினைக்கப்படுது வைத்தியம் செஞ்சால் சரியாக்கலாம். சிலதுகள் வைத்தியம் செஞ்சு சரியாக்க இயலாது. இப்போ இந்த பாத நரம்பு அவங்க குத்துன்னு சொல்றது, அவங்க கடைசியாக பார்த்தா பாதத்தில் உணர்வு இல்லை. இப்போ பஞ்சு எடுத்து நாங்கள் இப்படி தொட்டு பார்க்குறோம், கண்ணை மூட வச்சு போட்டு பஞ்சு சொல்றது விளங்குதான்னு பார்க்குறோம். பஞ்சு சொல்றது விலங்கெல்லாம் கிட்டத்தட்ட ஃபைன் டச் போயிட்டுன்னு சொல்கிறேன். பிறகு நம்மளோட டூத் பிரிக் இருக்கு தானே, நான் பல்லு கிளீன் பண்ண டூத் பிரிக்கிற முனையால் கொஞ்சம் நோவு குடி மாதிரி குத்தி பார்க்குறேன். அப்போ கொஞ்சம் பெயின் இருக்கு. அப்போ குறைஞ்சது நோவு முள்ளு குத்தினாவெல்லாம் விளங்கி மேக குறைஞ்சது. அந்த நாலேஜ் ஆச்சும் ஒரு அளவுக்கு முள்ளு ஏறுறது விளங்கும். அது ஒரு அளவுக்கு எங்களோட பாதங்களை நாங்கள் பாதுகாக்கக்கூடிய மாதிரிக்கும் அந்த உணர்வு இருந்தா இப்படி அது வந்து அந்த கிட்டத்தட்ட பாத நரம்புகள் செத்த கண்டிஷன், பாத நரம்பு ஃபங்க்ஷன் இல்லை. அப்போ இப்போ இதில் சீரியஸ் நாம இப்போ அல்லாஹ்தால நமக்கு அந்த முதல்ல சின்ன அறிகுறிகளை தாரான் நமக்கு. இப்படி உங்களோட பாத நரம்பு அடிபடுது, பாத நரம்பு சாகுதுங்கிற அறிகுறி தானே அது. இரவையில் நைட்டில் அந்த நரம்பு நோவுகள் எப்பயும் இரவையில கூட இருக்கும், படுக்க விடாது நரம்பு நோவு. மற்ற நோவு அசையக்குள்ள நோவு, இப்போ நம்ம நின்றா கால் கடுக்கிற குதி நோவுற, நடந்து போகக்குள்ள நோவுறங்கிறதுலாம் வெயிட் கொடுக்கக்குள்ள வருது. ரெஸ்ட்டாக இருக்கக்குள்ள இரவைக்கு கால் பாதம் பத்துதுன்னு சொன்னால் அது நரம்பு நோவு. எப்பயும் ரெஸ்ட்டாக இருக்கக்குள்ள சுள்ளுண்டு விரலுக்குள்ள குத்துது அல்லது எரிஞ்சிட்டுக்கு பாதம் பத்துதுன்னு சொன்னால் அது நரம்புகளோட பிரச்சனை. அதில் விசேடமாக டயபெட்டிக்கில் வருதுன்னா நரம்பு வந்து பாதிக்கப்பட தொடங்குதுங்கிற கட்டணம் அது. அதாவது உணர்வு இருக்கே கொஞ்சம் பிறகு ஃபுல்லாக நரம்பு அடிப்பட்டா உங்களுக்கு இரவைக்கு பத்துவையும் இல்லை குத்துவையும் இல்லை. இரவைக்கு வந்து எலி வந்து விரலை கடிச்சு கட்டில எல்லாம் ரத்தம் போயிருக்கும், பெட்ஷீட்டில் ரத்தம் இருக்கும், காலையில் எழும்பி காயம் இல்லை, பெட்ஷீட்டை பார்க்கலாம் ரத்தம் இருக்கு. இது எங்கேருந்து ரத்தம் வந்ததுன்னு சொல்லி அவருக்கு சில டைமில் தொடங்கித்தான் தெரியும். ரெண்டா புண் நோவ மாட்டான். அப்படி நரம்புகள் வந்து சீனியால் இறந்ததுக்கு பிறகு கடும் டேஞ்சர். அப்போ அதுக்கு பிறகு அந்த கால் கலப்பு கட்டமெல்லாம் மாறணுண்டா அப்போ முள்ளு ஏறினது 3 நாளாக விளங்காம கொண்டு சரியான அந்த விரல் கருத்ததுக்கு பிறகு அல்ல குழுக்கள் காய்ச்சல் ஒன்று வந்து அறையில் நெறி வந்ததுக்கு பிறகுதான் காலை பார்க்குறேன். அது வரையும் கால் பார்க்க மாட்டாங்க, ஏன்னா நோவு இல்லையே, வலி இல்லையே. அப்போ காலை சும்மா கிளப்பி உத்தரம் பார்க்குறலையே, காலை பிரட்டி பார்க்குறலையே, ஏதாவது வித்தியாசம் இருந்தால் பார்ப்போம். அப்போ அப்படி
பிரச்சனைக்கு தயவு செய்து வந்து நாம அந்த கூட பேர் வந்து அந்த சீனியை கண்ட்ரோல் பண்ண முடியாது. மெயின் காரணம் இதான். இதுக்கு என்ன தீர்வு? ஒரு தீர்வு இல்லையே, அதுக்கு வைத்தியம் இல்லையே. பாத நரம்பு இறந்ததுக்கு பிறகு வைத்தியம் இல்லை. இந்த பழுதாகிறத ரிமூவ் பண்றதான், வேற துண்டு துண்டா ரிமூவ் பண்றதான் வைத்தியம். அதனால வந்து நாம இந்த நிலைக்கு சின்ன அறிகுறி காட்டக்குள்ள இருந்து கட்டும் கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணாம வேற இவங்க நினைக்காம நான் நேற்று ஒரு மணி சொல்றா மருந்து குடிக்கான் தானே சார், மருந்து குடிக்கன் தானே சார் சொல்லி போட்டு வேறக்குள்ள டீ ஒன்று விசிட் போன டைம்ல டீ ஒன்று அந்த நெல்லை இனிப்பு டீ தானே பாரு வீட்டை போனா உங்களுக்கு சீனி போடாம தருவாங்களா, அதை குறைச்சி போட்டு தருவாங்க. ஒரு நாளும் அது குறைச்ச சீனி இல்லாது, அது இன்னைக்கு தான் இல்லை. அப்ப இப்படிதான் இதான் பிரச்சனை. இப்ப கொஞ்சம் பேர் நினைக்காங்கன்னா டெப்லெட் போடுறது தானே, அப்ப டெப்லெட் போடுறது தானே குறையுது இல்லை, அது குறையிறது இல்லை, நாம குறைக்கணும். சிலாக்கள் நினைக்கிறேன்னா நான் எல்லாம் எடுத்து அங்கேயும் எடுத்தான் செஞ்சையும் எடுத்தான், அந்த வெளியில தந்த குளிசையும் போட்டா சீனி குறையுது இல்லைன்னு சொன்னா சீனி குறையிற வந்து நாம தான். அதாவது அந்தந்த நோயாளி வந்து நினைச்சா மட்டும்தான் சீனியை கட்டுப்படுத்தலாம். ஒரு டாக்டர் நினைச்சு சீனியை குறைக்க இயலாது. என் வாட்டில் இருக்கக்குள்ள 3 நாளைக்கு டாக்டரை கொண்டோல்ல நர்ஸ் கட்டுப்பாடுல சாப்பாடு எல்லாம் பார்த்து நாங்க கொண்டோ பண்ணி அனுப்பினாலும் வீட்டை போய் அந்த நோயாளி மிச்சம் இருக்கிற நாள் எல்லாம் அவர் விரும்பின சாப்பிடல தானே. அவை ஒவ்வொரு அந்தந்த ஆள் வந்து அந்த சீனியை கட்டுப்படுத்த முயற்சி வேணும். நம்ம பலதரம் அதுகள் சம்பந்தமா கழிச்சிருக்கோம். இனிப்பு அறவே தொட இயலாது, இனிப்பை திங்க விடாது. அப்படி சாப்பிட்றாலும் ஒரு காஞ்ச ஈச்சம்பழம், அஜுவா ஈச்சம்பழம் கருப்பு, அது இனிப்பு குறை, அதுல ஒன்றோட ஒரு டீயை பிளேண்டியை குடிங்க. மற்ற மாதிரி இனிப்பு குறைச்சி போட்ட தொட்டுவிட்டு குடிச்ச நக்கிட்டு குடிச்ச இந்த கதை அறவே சரி வராது. அது இனிக்கிற உணவுகள் அதுகளை நீங்க கட்டுப்படுத்தணும். விசேடமா இந்த டீயோட பிஸ்கெட் சாப்பிட்றது, இதுதான் நம்ம பக்கம் பிரச்சனை. பட்டர் ரஸ்க்கு ரோஸ்பான் இதுகளை திங்குறது, கேக் சாப்பிட்றது, அதுகளை குறைங்க. ஏனண்டா உங்களோட 3 உணவுகளுக்கும் டெப்லெட் தராங்க. காலை சாப்பாடு, பகல் சாப்பாடு, இரவு சாப்பாடு டெப்லெட் கவர் பண்ணுது. இந்த விட தீனி தானே, இதுகள் தான் உங்களோட சீனியை கூட்டுது. அதாவது தயவு செய்து அதுகளை கட்டுப்படுத்தி ரெகுலரான கிளினிக் போங்க. யாரும் பிரைவேட்ல மருந்து குடிக்கிறத நிப்பாடுங்க. சீனிக்கு கிளினிக் போட்டு கொப்பி போட்டு ஒரு வருஷத்துல 12 நாள் உங்களுக்கு ஒதுக்கீழதா, அதுக்கு அந்த 12 நாள் ஒதுக்கீழாம இருக்கு. ஒரு மாத்தையில ஒரு நாள், வருஷத்துல 12 நாள், 365 நாள்ல 12 நாள் எடுக்கலாம இருக்கு. அப்ப என்ன இது? நம்ம உடம்ப பாக்குறதுக்கு நேரம் இல்லையா? வேலைக்கு போகணும். அந்த 12 நாளுங்க அரசாங்கம் லீவு சரி 24 நாள் கேசுவல் லீவ் இருக்கு. அதுல 12 நாளும் நீங்க இதுக்கு எடுங்களேன். தயவு செய்து கிளினிக் போங்க. அப்போ உங்களோட சீனியை கட்டுப்பாடுல வச்சுக்கொள்ளலாம் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.